ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிறுகீரையை வச்சு கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சிறுகீரையில் நம்ம இலையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், காம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இலையை மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கீரை இது மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ பருப்பில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகா பொடி தான். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கீரையை போடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கீரை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிடலாம். இப்போ ஒரு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சிறுகீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சேனக்கிழங்குல சிப்ஸு தான் செஞ்சேன். இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.